அன்றைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலாண்டோட 12வது பாடத்தை இந்த நாளில் நம்ம படிக்க இருக்கிறோம். முன் அடையாளங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக இந்த நாளுக்கான பாடம், இந்த வாரத்திற்கான பாடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளின் பாடத்தின் வாயிலாக பரலோகத்தின் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நாம் யாவரும் ஒரு விசை ஜெபித்து இந்த நாளின் பாடத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். பரலோகத்தில் வாசம் செய்து பூமியின் மனுமக்களாகி எங்களை கண்ணோக்கி பார்க்க அன்புள்ள ஆண்டவரே, உடைய ஆலயத்திலே நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம். எங்களுடைய எண்ணங்களும் செய்கைகளும் பரலோகத்தை நோக்கி திருப்பப்பட எங்களை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். பேச நிற்கிற அடியேன் பலவீனமான மனிதன், கர்த்தர் அடியானை பலப்படுத்துங்க. உடைய வார்த்தையினாலே நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல உதவி செய்யுங்க. இறுதி காலத்தின் இறுதி பகுதியில் வாழக்கூடிய நாங்கள் இந்த நாளின் பாடத்தின் வாயிலாக நல்ல சத்தியத்தை கற்றுக்கொள்ள பரலோகத்தின் தெய்வம் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படி இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலாண்டு முழுவதுமாக கடைசி கால சம்பவங்களை முன் அடையாளப்படுத்தக்கூடிய வேதாகமத்தின் சம்பவங்களை நாம் கருத்தூன்றி படித்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இந்த நாளிலும் இன்னைக்கு 2 சம்பவங்களை குறித்து படிக்க இருக்கிறோம். இந்த 2 சம்பவங்கள் இறுதி காலத்தில் வாழக்கூடிய நமக்கு என்ன படிப்பினையை கற்றுக் கொடுக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் படிக்க இருக்கிறோம். முதலாவது சம்பவம் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற எபிரேய வாலிபர்கள் அஞ்ஞான தேசத்திலே ஆண்டவருக்காக அக்கினி சூளையிலும் இறங்க ஆயத்தமாக இருந்தார்கள். இவர்களுடைய வாழ்க்கை சம்பவம் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தோடு எவ்வளவு ஆழமான தொடர்புடையதாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் மீதமான திருச்சபையின் பிள்ளைகளுக்கு மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரம். இறுதி காலத்தில் நாம் எதிர்நோக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எப்படி அந்த அக்கினி சூளை அனுபவத்தோடு ஒருங்கிணைந்து செல்கிறது அப்படிங்கிறத நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். முதலாவது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோட சம்பவம். 2வது புதிய ஏற்பாட்டு கால ஆதி கால சபையின் விசுவாச பிள்ளைகளின் வாழ்க்கை இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய நாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்னென்ன, இந்த சவால்களை நாம் எப்படி எதிர்கொள்ளலாம், ஆதி சபையாருடைய வாழ்க்கை நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குற 2 விஷயம்தான். தானியேல் புத்தகத்தில் தானியேல் 3வது அதிகாரம், அப்போஸ்தலர் 12வது அதிகாரம், இது 2ம் வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தோடு எப்படி தொடர்புடையதாக இருக்கிறது. நாம் என்ன பாடத்தை படிச்சுக்க போகிறோம். தீர்க்க தரிசனம் வேதாகமம் முழுவதும் அநேகமான தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது, அப்படிதானே? இந்த 2 சம்பவங்களிலும் தீர்க்க தரிசனங்களை நாம் பார்க்கலாம். குறிப்பாக ஷாத்ராக், மேஷாக் சம்பவமாக இருக்கட்டும், அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் பேதுருவை சிறைச்சாலையில் தூக்கி போட்டாங்க. இந்த 2 சம்பவத்திலும் தேவ மக்களிடம் தைரியம் காணப்பட்டுச்சு. முடிவு கால ஜனங்களிடத்துல தைரியம் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த பாடம் எடுத்து கொடுக்குது. 2வது தீர்க்க தரிசனம் அப்படின்னாலே தீர்க்க தரிசனத்தின் கதாநாயகன் யாரு? தீர்க்க தரிசனம் யாரை மையப்படுத்தி சுற்றி வருகிறது? இயேசுவை மையப்படுத்தி சுற்றி வருகிறது. இப்போ நெருக்கடியான சூழ்நிலை, அக்னி சூளையாக இருக்கலாம், சிறைச்சாலையாக இருக்கலாம், சமாதானம் இல்லாத பயந்து நடுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் தைரியமாக இருந்தாங்களாம். தீர்க்க தரிசனத்தின் நாயகன் இயேசுவும் அதைத்தான் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் அப்படின்னு தான் இயேசுவும் சொன்னார். இப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவர் மேலேருந்து பார்த்துட்டே இருக்காரு. அவர் படைத்த பூமி, அவருடைய பிள்ளைங்க
இவங்க வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே அவர் விரும்பின மாதிரி நடக்கலை. தான் பிள்ளைங்க எப்படி இருக்கணும், அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நினச்சாரு. ஆனால் எதுவுமே அவர் விரும்பியது போல நடக்கலை. ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கலங்காதீங்க, நீங்கள் தைரியமாக இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் என் கையில் தான் இருக்குது. தற்காலிகமாக இந்த நாட்களில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் முடிவு நான் தான் தீர்மானிப்பேன். நீங்கள் அது ஒரு என்ன செய்யுங்க, பயப்படாமல் கலங்காமல் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி தேவன் சொல்வதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. தீர்க்க தரிசனம் வேதாகமம் முழுவதும் நிறைய தீர்க்க தரிசனம் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? தானியேல் 2வது அதிகாரத்தை சொல்லுவோம். ஏனால் உலக வரலாற்றையே படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் இந்த தானியேல் 2ஆம் அதிகார தீர்க்க தரிசனம். கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி 500 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். என்ன தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்க்குறோம்? நேபுகாத் நேச்சார் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு கனவு, ஒரு சொப்பனம் பார்த்தாரு. சொப்பனத்தில் என்ன பார்த்தாரு? ஒரு பெரிய சிலையை பார்த்தார். அந்த சிலை எப்படி இருந்துச்சான்? மிகுந்த பிரகாசமாக இருந்துச்சான். நமக்கு தெரியும், தலை முழுவதும் தங்கம், மார்பு புயங்களும் வெள்ளியுமாக இருந்தது, வயிறும் தொடையும் வெண்கலமுமாக இருந்தது, கால்கள் இரும்பாக இருந்தது, பாதம் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாக இருந்தது. இதுதான் ராஜா கண்ட சொப்பனம். இந்த தீர்க்க தரிசனம் நமக்கு தெரியும். பாபிலோன் ராஜ்யம் தங்கத்தை குறிக்கிறது, மேதிய பெர்ஷிய ராஜ்யம் வெள்ளியை குறிக்கிறது, கிரேக்க ராஜ்யம் வெண்கலத்தை குறிக்கிறது, ரோம ராஜ்யம் அஞ்ஞான ரோம், போப் ரோம் என பிரிந்து ரோம ராஜ்யம் கடைசியில் பாதம் வரும் பொழுது பாதி இரும்பு பாதி என்ன, களிமண். இந்த இரும்பும் களிமண்ணும் ஒட்டாது. ஆனால் ஒரு வசனத்தை படிக்கலாமே. தானியேல் 2வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் 2:43 படிக்கலாமே. தானியேல் தேங்க்யூ சிஸ்டர். 2வது அதிகாரம் 43வது வசனம் பாருங்க. நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே. இரும்பும் களிமண்ணும் ஒன்றா இருக்க மாதிரி நீங்கள் பார்த்தீங்க, ஆனால் உண்மையில் ஒன்றா இருக்காது. அவர்கள் மற்ற மனுஷரோடு சம்பந்தம் கலப்பார்கள், ஒன்றா இருக்கிறது மாதிரி இருப்பாங்க. ஆகிலும் இதோ களிமண்ணோடு இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவர் என்ன செய்ய மாட்டாங்களா, ஒட்டவே மாட்டாங்களாம். என்ன சொல்ல வர்றாங்க? இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள், இந்த ஐரோப்பிய நாடுகளில் ஒரு பழக்கம் இருக்குதான், சாதாரண ஏழையிலிருந்து பெரிய பணக்காரன் வர வேறு நாட்டில் உள்ளவங்கள கல்யாணம் பண்ணிக்குவாங்களாம். இங்கிலாந்தில் உள்ளவங்க, ஜெர்மனியில் உள்ளவங்கள, ஜெர்மனியில் உள்ளவங்க, ஸ்வீடனில் உள்ளவங்கள, ஸ்வீடனில் உள்ளவங்க, ஃப்ரான்ஸில் உள்ளவங்க, பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி சம்பந்தம் பண்ணிக்குவாங்க. நாட்டுக்கு நாடு, வேற மொழி, வேற மதம், வேற இனம், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்குவாங்களாம். ஆனால் நாடுகள் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்காது, ஒற்றுமையாக இருக்காது. எவ்வளோ அழகாக தீர்க்க தரிசனம் நிறைவேறுது பாருங்க. இரும்பும் களிமண்ணும் ஒட்டின மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையில் ஒட்டாது. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்குவாங்க, ரத்த சம்பந்தம்லாம் இருக்கும், ஆனால் நாட்டுக்கு நாடு என்ன செய்வாங்க, சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடியே தானியேல் தீர்க்கதரிசி மூலமாக இன்றைய ஐரோப்பிய நாடுகளுடைய நிலையை தேவன் வேதாகமத்தின் தீர்க்க தரிசனத்தின் வாயிலாக மிக தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். இன்னொரு உண்மை சொல்லட்டுங்களா? இங்கிலாந்து நாட்டில் அரசாட்சி, அது அரச குடும்பம் அப்படிதானே, ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் அரசராவோ அரசியாவோ அப்படிதான் வம்சாவளியாக அந்த நாட்டை ஆண்டுட்டு வந்தாங்க. அந்த இங்கிலாந்து நாட்டு அந்த முடியாட்சியில் அந்த அரச குடும்பத்தாருக்கு ஒரு பேர் உண்டு. அரச குடும்பத்தாரோட பேர் என்னன்னா வின்சென்ட் வீட்டார். வின்சர் வீட்டார் யாருக்கு பேர்?
இங்கிலாந்து நாட்டு அரச குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய பெயர் வின்சர் வீட்டார். இந்த பெயர் எப்போ வச்சாங்க தெரியுங்களா? 1917 தான் வச்சாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வேற ஒரு பேர் இருந்திருக்குது. அரச குடும்பத்திற்கு முதல் உலக போருக்கு முன்பாக இருந்த பெயர் என்ன தெரியுமா? சாக்ஸ்கோபர்க் கோதா. சாக்ஸ்கோபர்க் கோதா அப்படிங்கிற பேர் தான் இங்கிலாந்து நாட்டு அரச குடும்பத்துக்கு இருந்த பேர். எப்போ? முதல் உலக போருக்கு முன்னாடி. அப்புறம் ஏன் முதல் உலக போருக்கு பின்னாடி அரச குடும்பத்துக்கான பேரை வின்சர் வீட்டார்னு மாற்றினாங்க தெரியுமா? ஏன் மாற்றினாங்க அப்படின்னு சொன்னால், இந்த இங்கிலாந்து அரச குடும்பத்தில் உள்ளவங்க ஜெர்மன் நாட்டில் உள்ள நிறைய பேரை திருமணம் பண்ணாங்களாம். ஜெர்மன் நாட்டோடு அவங்களுக்கு ரத்த சம்பந்தம் இருந்துச்சான். அதனால் இந்த சாக்ஸ்கோபர்க் கோதா அப்படிங்கிறது ஒரு ஜெர்மனிய பெயர். முதல் உலக போருக்கு முன்னாடி தங்கள் குடும்பத்திற்கு ஒரு ஜெர்மனிய பெயரை வச்சுருந்தாங்க. ஏன்னா ஜெர்மன் நாட்டோடு அளவுக்கு அதிகமான உறவு இருந்ததுனால. ஆனால் முதல் உலக போர் என்னாச்சு தெரியுமா? இங்கிலாந்து நேச நாடுகள் அப்படின்னு ஒரு டீம்லையும், ஜெர்மனி அச்சு நாடுகள் அப்படிங்கிற ஒரு டீம்லையும் ரெண்டும் ஆப்போசிட்டாக நின்று சண்டை போட்டாங்க. சண்டை வந்துருச்சு. இனி உங்க கூட எனக்கு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு என்ன பண்ணிட்டாங்க? பிரிச்சுட்டு பேரை மாற்றிக்கிட்டாங்க. இப்போ தீர்க்க தரிசனத்தை வேதாகமும் எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஒட்டின மாதிரி இருக்கும். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தா கூட அவங்களுக்கு என்ன இருக்காது? ஒரு உறவுகள் இருக்காது, பிரிவினை தான் அங்கே இருக்கும். இந்த முடிவு கால சத்தியத்தை படிக்கிற மீதமான திருச்சபையே, இதை நான் படிக்கும்போது நான் என்ன யோசித்து பார்த்தேன்னா, அப்போ இன்றைக்கும் நம்மளோட இரத்த உறவுகளோடு நமக்கு அப்போ பிரிவினைகள் தான் இருக்குதா? இரத்த உறவுகள் கூட பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு காலம் கொடிதாக மாறுமா? எடுத்து படித்து பாருங்களேன். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம் 34, 36 வசனங்களை படிக்கலாமே. மத்தேயு 10வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 34வது வசனம் பாருங்க. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், சமாதானம் அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படி எனில், மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. இப்போ வேதாகமம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இறுதி காலகட்டத்தில் இரத்த உறவுகளிடத்தில் கூட பிரிவினைகள் காணப்பட வாய்ப்பு இருக்கிறது. நம்ம யோசிச்சு பார்ப்போமே, நம்ம இரத்த உறவுகளோடு நம்முடைய உறவு எப்படி இருக்குது? என் தங்கச்சிட்ட பேசி நான் 5 வருஷம் ஆச்சு, பெருமையாக சொல்லிக்கிறோமா? என் தம்பி வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேனே நான். அன்னைக்கு என்னை அப்படி பேசிட்டான், எப்படி அவன் மூஞ்சில் நான் முழிக்கிறது? மாறு தட்டிக்கிறோமா? ஒன்றும் கிடையாது, மாறு தட்டிக்கிறதுல. வேதாகமம் சொல்லுகிறது, ஒருவேளை அந்த நிலைப்பாட்டில் நீங்களோ நானோ இருந்தேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே என்னைய மாற்றுங்க, என்னுடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்குது ஆண்டவரே, தீர்க்க தரிசனத்தில் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது என் வாழ்க்கையில் நடக்குது, என்னைய மாற்றுங்க ஆண்டவரே. என் இரத்த உறவுகளிடத்தில் என்னுடைய வீம்பு, என்னுடைய வைராக்கியம், என்னுடைய நெஞ்செழுத்தம் எல்லாத்தையும் நான் காட்டிட்டு தான் இருக்கேன் ஆண்டவரே. இந்த கல்லான மனசை கொஞ்சம் கரைய வைங்க. அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கணும். முடிவு கால சத்தியம் நமக்கு கற்றுக்கக்கூடிய பாடம், பரஸ்பர உறவை பறைசாற்றணும். தொடர்ந்து இந்த நேபுகாத் நேச்சார் கண்ட இந்த சொப்பனத்தை பார்க்கும்போது, தானியேல் 2வது அதிகாரம் என்ன சொல்லுது? தங்கம் தேஞ்சி என்ன சொல்லுவாங்க, தகரமாக போச்சு. அப்படிதான் இருக்குது. தங்கத்தில் ஆரம்பிச்சது கடைசி எங்கே வந்து நிற்குது? இரும்பில் வந்து நிற்குது. இரும்பு என்னதுங்க? தகரம் தானே. தங்கம் தேஞ்சி தகரமாக ஆன மாதிரி ராஜ்யங்களுடைய நிலை அப்படியே தேஞ்சி 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 மோசமாக போயிட்டு இருக்குது. 2 தீமோத்தேயு 3:1 படித்த மாதிரி, மேலும் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ராஜ்யம் அப்படிதான் சொல்றாரு தானியேல். உங்களை விட கீழ்த்தரமான ஒரு ராஜ்யம் வரும். தங்கத்தோட மதிப்பை காட்டிலும் வெள்ளியோட மதிப்பு கம்மி, அதை விட வெண்கலம், அதை விட இரும்பு, அடுத்து இரும்பும் களிமண் என்று சொல்லி நிலைமை மோசமாவதை முடிவு சுட்டி காட்டுது. அப்போ என்ன செய்யும்? உலகம் ரொம்ப மோசமான கட்டத்தை நோக்கி போகும்போது தான்
தேவனுடைய வருகை எங்கே ஸ்தாபிக்கப்படுகிறது அப்படிங்கிறத தீர்க்க தரிசனம் சொல்லி காட்டுகிறது. தீர்க்க தரிசனத்தை பொறுத்தளவில் எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம் 3 விஷயம் இருக்குது. இந்த 3ஐயும் நாம் ஒன்று இல்லாமல் ஒன்று புரிஞ்சுக்க முடியாது. எனக்கு எதிர்காலம் மட்டும் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிகழ்காலத்தில் என்ன நடக்குதுன்னு படிக்கணும், கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் படிக்கணும். அதைத்தான் முக்காலவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 காலங்களிலும் நடந்த விஷயங்களை நாம் தொடர்பு படுத்தி பார்த்தாதான் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். அக்கினி சூளைக்குள்ள ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன பண்ணாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் படித்தாதான் நிகழ்காலத்தில் என் வாழ்க்கையில் என்ன நெருக்கடி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். எதிர்காலத்தில் நான் என்ன செய்ய முடியும், என்னென்ன நெருக்கடிகளை எதிர்கொள்ள போகிறேன், இவர்களுடைய கடந்த கால வாழ்க்கை எனக்கு என்ன ஒரு திருஷ்டாந்தத்தை வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறதையும் நான் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். தானியேல் 2வது அதிகாரம் முக்கால தீர்க்க தரிசனங்களை மிக கனகச்சிதமாக காட்டுது. நமக்கு கடந்த காலத்தில் தான் பாபிலோன், மேதிய பெர்ஷியா, கிரேக்கம், ரோமராஜ்யம், இது நம்முடைய கடந்த காலம். நம்முடைய நிகழ்காலம் இரும்பும் களிமண்ணும் இருக்கக்கூடிய ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாத காலம். அப்போ நமக்கு எதிராக வரக்கூடிய காலம் என்னது, கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் என்ன செய்யும், இந்த சிலையின் பாதத்தில் மோதி சிலையை தூள் தூளாக்கி அந்த கல்லோ வெல்லால் பூமியெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, நிரம்பிற்று. இயேசுவின் வருகையை சுட்டி காட்டக்கூடிய காரியம். கடந்த காலத்தையும் படித்து நிகழ்காலத்தில் ஆண்டவருக்காக நிற்கும்போது எதிர்கால சவால்களையும் நாம் சந்தித்து தேவ ராஜ்யத்தில் பங்கடையலாம் அப்படிங்கிறது தான் முக்காலவியல் தீர்க்க தரிசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். இப்போ ராஜா கனவு கண்டார், கனவுக்கு விளக்கம் சொல்ல முடியல, எல்லாரையும் கூப்பிட்டாங்க, நிறைய கதைகள் நடந்துச்சு. கடைசி தானியேல் வந்தார், சொப்பனத்திற்கான விளக்கத்தை சொன்னார். தங்கம் பொன்னான தலை நீங்கள் தான் ஐயா, தேவா நீ ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர், பரலோகத்தின் ஆண்டவர் உமக்கு மகத்துவத்தை கொடுத்துருக்கிறாரு, கனத்தை கொடுத்துருக்கிறாரு, எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு, உங்களுடைய ராஜ்யம் சீர் சிறப்புமா இருக்கும். ஆனால் இந்த ராஜ்யம் நிலைக்காது, உமக்கு பின்னாடி இன்னொரு கீழ்த்தரமான ராஜ்யம், அதுக்கு பின்னாடி அதை விட கீழ்த்தரமான ராஜ்யம் அப்படின்னு சொல்லி அது தேய்ந்து கொண்டே போகும் அப்படின்னு சொல்லி சகல தரிசனத்திற்கும் விளக்கத்தை சொன்ன மாத்திரத்தில் நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணாரு, ஐயோ இந்த தரிசனத்தோட விளக்கம் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு தானியேலை கனப்படுத்தினாரு. அது மாத்திரமல்ல, தானியேலின் தேவனை போல ஒரு தேவன் கிடையாது. எந்த தேசத்தாயினும் எந்த ஜாதியானாயினும் தானியேலுக்கு தேவனுக்கு முன்பாக என்ன செய்யணும், நடுங்கி பயப்படணும். தானியேலின் தேவனை ஸ்தோத்தரியாத எல்லா வீடுகளும் எருக்களமாக்கப்படும் அப்படின்னு சொல்லி பகிரங்கமான ஒரு அறிவிப்பை கொடுக்கிறாரு. பயங்கரமான மனமாற்றம் மாதிரி தெரியுதுல்ல? இது மனமாற்றம் கிடையாது, ஒரு விதமான தூண்டப்படுதல், அவ்வளோதான். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் பேசுனீங்கன்னா உண்மையிலே பரலோகத்தின் தேவனின் மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு மெய்யாய் மனமாறியது போல தெரியும். ஆனால் இது மெய்யான மனமாற்றம் இல்லை, ஜஸ்ட் ஒரு தூண்டப்படுதல். எப்படி தூண்டப்படுதல் அப்படின்னு சொல்லி நாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், தானியேல் 3வது அதிகாரம் அதை அழகாக படம் பிடிச்சு காட்டுது. ராஜா என்ன பண்ணார், ஒரு பெரிய பொன்னால் ஆகிய ஒரு சிலையை செய்கிறாரு. சிலையை செஞ்சு தூரா சமவெளியில் நிறுத்துகிறார். சிலையோட உயரம் 60 முழ உயரம், 6 முழ அகலம் கொண்ட ஒரு பெரிய சிலையை நிப்பாடுறாரு. இது தானியேல் 3வது அதிகாரம். கொஞ்சம் கவனமாக கவனிங்களேன். இந்த தானியேல் 3வது அதிகாரத்திற்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் என்ன செய்யலாம், ஒப்புமைப்படுத்தி என்ன செய்யலாம் பார்க்கலாம். என்ன காரியம் நடக்குது? தானியேல் 3வது அதிகாரத்தில் ராஜா பொற்சிலையை நிப்பாட்டினாரு. பொற்சிலையை நிப்பாட்டிட்டு அவருடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய பிரபுக்கள், அதிகாரிகள், நியாய சாஸ்திரிகள், தலைவர்கள் எல்லாரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இந்த சிலையின் பிரதிஷ்டைக்கு நீங்கள்லாம் வாங்க, எக்காலம், கிண்ணறம், நாகஸ்வரம், தம்புரு எல்லாம் முழங்கப்படும், நீங்கள் விழுந்து இதை சாஷ்டாங்கமாக பணிந்து கொள்ளணும், இல்லை என்றால் உங்களுக்கு மரண தண்டனை. நேபுகாத்நேச்சரோட மனநிலை எப்படி தெரியுமா இருந்துச்சு? தானியேலே,
நீ என்னையா சொல்கிறது தலை மட்டும் தங்கன்னு சொல்லி, நான் சொல்கிறேன் முழு சிலையும் என்னதான் தங்கம்தான். எனக்கு பின்னாடி இன்னொரு ராஜ்யம் வாய்ப்பே கிடையாது. நான் எனக்கு பின்னாடி என் மகன், என் மகனுக்கு பின்னாடி அவருடைய மகன் என்று சொல்லி யுகம் முழுவதும் பாபிலோன் சாம்ராஜ்யம்தான் இந்த உலகத்தையே ஆளும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு எதிராக கலகம் செய்தார் நேபுகாத்நேச்சார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, தங்கம், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, களிமண் கடைசி தேவனுடைய ராஜ்யம், இதுதான் தேவன் சொன்னது. ஆனால் நேபுகாத்நேச்சார் அப்படி கிடையாது, எல்லாமே பாபிலோன் தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தீர்மானத்தை முன்னாடி வச்சாரு. தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக கலகம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக அவர் பேச ஆரம்பிச்சார். கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நேபுகாத்நேச்சருடைய வாழ்க்கை பிசாசோட குணத்தை கொஞ்சம் அப்படியே சுட்டி காட்டுது. அப்படிதானே? நான் நினச்சதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக யாரை வேணாலும் நான் என்ன செய்வேன், அழிப்பேன் அப்படிங்கிறது தான் ராஜா சொன்னார். சிலையை பணியலைன்னா உனக்கு மரணம். என்னுடைய ராஜ்யத்தை நான் தக்க வைக்க யார் உயிரை வேணாலும் எடுக்க நான் ஆயத்தமாக இருப்பேன் அப்படின்னு ராஜா பகிரங்கமாக சொல்கிறார். சுயநலம், தன்னுடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தின் வாயிலாக பிசாசின் குணத்தோடு அவர் என்ன செஞ்சார், செயல்பட்டார். சில பிசாசின் குணங்கள் இருந்துச்சு அவர்கிட்ட, ஆனால் முழுவதும் அவர் பிசாசு ஆகலை. தீர்க்கதரிசிகளும் முற்பிதாக்களும் அப்படிங்கிற புஸ்தகத்தில் படித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பின் நாளில் நேபுகாத்நேச்சார் 7 வருஷம் அவர் போய் என்ன செய்கிறாரு, காட்டிலையும் மலையிலையும் பனியிலையும் அலைஞ்சிட்டு ஒரு சிறு குழந்தையை போல மாறினாராம். ஒரு சின்ன பிள்ளை எந்த அளவுக்கு மனத்தாழ்மையையும் கள்ளம் கபடம் இல்லாத ஒரு தெளிந்த மனநிலை இருக்குமோ அந்த வண்ணமாக தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷனாக அவர் மாறினாராம். இப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக எந்த ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு அவர் நினைச்சாரோ அதே ராஜ்யத்தில் இவர் ஒரு மனுஷனா பின்னாடி இருப்பார் அப்படிதான் அவங்க எழுதுறாங்க. பரலோகத்தில் நேபுகாத்நேச்சாரும் இருப்பார் அப்படின்னு திருமதி எலனோய்ட் என்ன செய்கிறாங்க, எழுதி வைத்திருக்கிறாங்க. எனக்கு அன்பான அவனுடைய பிள்ளைகளே, சில சமயத்தில் நாம் நினச்சது அடையணும், நான் சொன்னது தான் நடக்கணும் அப்படிங்கிற காரியத்தை நினச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே யார் வந்துடுவா, பிசாசு வந்துடுவான். அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அது நடக்கட்டும், அவ்வளோதான். நான் நினச்சதை நான் செய்யணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல தேவனுக்கு வேலை இருக்காது. தேவ சித்தத்தை எடுத்துட்டு என் சித்தம் செய்யணும்னு நினச்சேன்னு சொன்னால் எனக்குள்ளாக பிசாசு வந்து விடுவான். நல்லது, நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணிட்டாரு, அந்த பிசாசு குணத்திலேருந்து வெளியில் வந்துட்டார். தேவ தயவினால அந்த மனிதன் குணப்பட்டான் அப்படிங்கிறத நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இப்போ என்ன பண்ணாங்க, எல்லாரும் தாழ விழுந்து பணிச்சு கொண்டாங்க சிலையை. அப்போ கொஞ்சம் கல்தையர் பார்க்குறாங்க, இந்த எபிரேய வாலிபர்கள் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அனனியா, மிஷாயேல், அசரியா, இவங்க 3 பேர் என்ன செய்யலை, அந்த விக்கிரகத்துக்கு முன்பாக தாழ விழுந்து பணிந்துகளை. அப்போ இவங்க 3 பேரையும் போய் யார்கிட்ட சொல்கிறாங்க, ராஜாட்ட போய் சொல்கிறாங்க, ராஜாவே இந்த எபிரேய வாலிபர்கள் உம்மை மதிக்கலை. அவங்க சொன்ன குற்றச்சாட்டு அதுதான். உம்மையும் நீர் சொன்ன வார்த்தைகளையும் இந்த எபிரேய வாலிபர்கள் மதிக்கலை ராஜாவே அப்படின்னு சொன்ன உடனே ராஜா கூப்பிடுறாரு, நான் கேட்டது உண்மைதானா, இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன், கீழ்ப்படிந்தால் நல்லது, இல்லைன்னு சொன்னால் அக்னி சூளையில் தூக்கி போடுவீங்கன்னு சொன்னாங்க. எவ்வளவு தைரியம்! ராஜாவுக்கு முன்னாடி நெஞ்சை நிமித்துக்கிட்டு அவங்க சொன்னாங்க, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நீங்க எதை பத்தினாலும் பேசுங்க, எங்களுடைய தொழுகையின் காரியத்தை குறித்து நாங்கள் உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி உலகத்தையே அரசாண்ட அந்த பேரரசனுக்கு முன்பாக தேவனுடைய நாமத்தின் மீது வைத்த விசுவாசத்திற்காக நெஞ்ச நிமித்திட்டு பேசினாங்க. ராஜாவுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய விசுவாசம்! கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உலகத்தாரா இருந்தால் என்ன சொல்லுவாங்க, என்ன முட்டா பயலா இருக்கிறான், என்ன பைத்தியக்காரத்தனம், சும்மா ஆளை போல இவன் என்ன உளுந்து கும்பிடணுமா என்ன, சும்மா கும்பிடுற மாதிரி ஒரு பாவலா காட்டிட்டு வந்துட வேண்டியதுனே, சாகிற அளவுக்கு போகணும்
அவர் சொல்றாரு, நீ கும்பிடலன்னு என்ன செய்வேன், அக்கினிக்குள்ள தூக்கி போட்டுருவேன்னு சொல்றாரு. செத்து போயிடுவானே, சாகிற அளவுக்கு அது முக்கியம். ஏதாவது சாக்கு போக்க சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா தலையை குனிஞ்சிட்டு கும்பிடுற மாதிரி நீ உன்னுடைய சாமியவே கும்பிட்டுக்க. சாக்கு போக்குகள் இல்லையா? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு நம்ம சாக்கு போக்கு சொல்லிடலாம். என்ன பண்ண சொல்கிறீங்க, அன்றைக்கி ஓய்வு நாள் தான், போகக்கூடாது தான், எனக்கு வேறு வழி தெரியல, நான் என்ன பண்ணுறது? நிறைய சாக்கு போக்குகளை சொல்லிட்டு நமக்கு தேவையான காரியத்தை செஞ்சுட்டு போயிடுறோம். நான் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எந்த சாக்கு போக்கு சொல்லலை. விசுவாசம், தேவன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த மெய்ப்பற்று, ஏன் அவ்வளவு உயிரே கொடுக்கிற அளவுக்கு அதில் விஷயம் இருக்குது. உயிரை காட்டிலும் மேலானது தேவன் மீது உள்ள பற்று அப்படிங்கிறத அவங்க அந்த இடத்துல மெய்ப்பித்து காட்டினாங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேதம் சொல்லுதில்ல, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தில் உண்மையுள்ளவனா இருக்கிறான். சின்ன விஷயமா இருக்கலாம், நாம அதில் என்ன வந்துட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, அதுதான் மெய்யான தொழுகைக்கான அடையாளமே. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டுச்சு. தூரா சமவெளியில் ஒரு சிலையை நிப்பாட்டி இதை விழுந்து வணங்கணும், இல்லைன்னா மரண தண்டனை. அன்னைக்கு 3 வாலிபர்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், விழுந்து வணங்க மாட்டோம், நின்னாங்க, தேவனுக்காக நின்னாங்க. இதே தீர்க்க தரிசனம் இறுதி காலத்திலேயும் நடக்கும். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்துக்கு வாங்களேன். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம். இதே மாதிரி அங்கேயும் ஒரு சிலை நிப்பாட்ட போறாங்க, ஒரு சொரூபம் ஒன்றை ஸ்தாபிக்க போறாங்க. யாரெல்லாம் அந்த சொரூபத்தையும் அந்த விக்கிரகத்தையும் வணங்கலையோ அவங்களுக்கும் மரண தண்டனை என்கிற ஒரு சட்டம் பிரகடனப்படுத்த இருக்கிறது. வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 14 இருந்து படிக்கலாமா? வெளிப்படுத்தல் 13:14 இருந்து பாருங்க. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. யாருக்கு சொரூபம் பண்ணணுமா? பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகம். யாருங்க பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகம்? எப்போ அந்த மிருகம் பட்டயத்தினால காயப்பட்டு பிழைச்சது? ஏதோ காட்டில் வேட்டைக்கு போனவங்க வேட்டையாடும் போது அடிபட்டு தப்புன மிருகம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நமக்கு தெரியும், மிருகம் என்பது ராஜ்யத்தை குறிக்கிறது. பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகம் என்பது போப்பு சாம்ராஜ்யத்தில் 1798வது வருஷம் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும். அன்றைக்கு இருந்த போப்பு என்ன செஞ்சாங்க? கைது செய்து சிறைச்சாலையில் அடைத்தினாங்க. அவருடைய வல்லமை குறைக்கப்பட்டுச்சு. அதுதான் அவருடைய வீழ்ச்சியை சுட்டி காட்டுச்சு. இப்போ மறுபடியும் அதே போப் சாம்ராஜ்யம் என்ன பண்ணும்? வல்லமையை பெற்றுக்கொள்ளும். அந்த மிருகத்திற்கு என்ன பண்ணணுமா? சொரூபம் பண்ணணும். அது என்ன சொரூபம்? தேவனுடைய முத்திரை, மிருகத்தின் முத்திரை என்று 2 விதமான முத்திரைகளை நாம் அறிந்திருக்கிறோம். மிருகத்தின் முத்திரை என்பது முதலாம் நாள் ஓய்வு நாளை சுட்டி காட்டுகிறது. தேவனுடைய முத்திரை என்பது 7ஆம் நாள் ஓய்வு நாளை சுட்டி காட்டுகிறது. நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், ஒரு முத்திரை அப்படின்னு சொன்னால் ஒருத்தரோட சீல் அப்படின்னா அதில் என்ன இருக்கும்? அவர் யார், அவருடைய அதிகாரம் என்ன, அவருடைய ஆளக்கூடிய எல்லை பகுதி என்ன, எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஏன் ஓய்வு நாளை தேவனுடைய முத்திரை அப்படின்னு சொல்கிறேன்னா, தேவன் யார் என்பதற்கான அடையாளமே ஓய்வு நாள் தான். தேவன் யார்? அவர் நம்முடைய சிருஷ்டிகர். அவருடைய எல்லை பகுதி எது? வானம், பூமி, சர்வ லோகம் அனைத்தும் அவருடைய எல்லை பகுதி. அண்ட சராசரத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய தேவன் நம்முடைய சிருஷ்டிகராக இருக்கிறார். இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எல்லாம் அவருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது. ஓய்வு நாள் சிருஷ்டிப்பின் அடையாளமாக இருக்கிறது. அப்படிதான் படிக்கிறோம். ஆதியிலே தேவன்
வானத்தையும் பூமி என்ன செஞ்சாரு? சிருஷ்டித்தார். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆகையால் தேவனாகிய கர்த்தர் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை என்ன செஞ்சாரா? பரிசுத்தமாக்கினார் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். தேவன் சிருஷ்டிகர் அப்படிங்கிறதுக்கான அடையாளமே ஓய்வு நாள் தான். அப்போ இறுதி காலகட்டத்தில் சத்துருவாகிய சாத்தான் தேவனுடைய முத்திரையை மாற்றிட்டு மிருகத்தின் முத்திரையை கொண்டு வரணும். யாரெல்லாம் தேவ முத்திரையை பெற்றுக்கொண்டு மிருகத்தின் முத்திரைக்கு எதிராக நிற்கிறாங்களோ அவர்களுக்கு எதிராக மரண தண்டனை பிறப்பிக்கணும். இதுதாங்க வெளிப்படுத்தல் விசேஷம் 13வது அதிகாரம். 2 விதமான மிருகத்தை குறித்து படிக்கிறோம். கடல் மிருகம், பூமி மிருகம். இந்த பூமி மிருகம் என்பது அமெரிக்க ஐக்கிய தேசம். அதையும் தாண்டி சொல்லணும்னா விழுந்து போன புரோட்டஸ்டன்ட் மார்க்கம், சத்தியத்தை விட்டு விழுந்து போன இந்த புரோட்டஸ்டன்ட் மார்க்கம் என்ன பண்ணும்? மிருகத்திற்கு ஒரு சொரூபத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீவிரம் காட்டும். இன்னைக்கும் நிறைய பேச்சுகள் போயிட்டு இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தேசிய ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை அமல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக விழுந்து போன இந்த புரோட்டஸ்டன்ட் தேசம் அதிகமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான அவனுடைய பிள்ளைகளே, the day will come, ஒரு நாளில் இந்த தேசிய ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு சொரூபம் நிலைநிறுத்தப்படும். அன்னைக்கு ஒரு பெரிய கட்டளை கொடுக்கப்படும், இந்த சொரூபத்தை வணங்க. எல்லாம் அந்த பெரிய கூட்டம், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இருந்த அந்த கூட்டம் எல்லாம் விழுந்து பணிஞ்சுக்கிட்டாங்க. 3 பேர் இந்த சொரூபத்தை வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எப்படி உறுதியாக தங்களுடைய மெய்ப்பற்றை விசுவாசத்தை காட்டினாங்களோ அதே போல இறுதி காலகட்டத்திலையும் இந்த 1ஆம் நாள் ஓய்வு நாள் அப்படிங்கிற சொரூபத்திற்கு முன்பாக தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் ஒரு கூட்டம் மரணமே வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி தங்களுடைய விசுவாசத்தை தேவனுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? நிலைநிறுத்தி காட்டுவாங்க. பாருங்க, இப்போ புரியுதா? முக்காலவியல் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் சிலையை வணங்கலன்னா மரண தண்டனை. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் இறுதி காலத்திலையும் அதே மாதிரி சொரூபத்தை வணங்கல் அப்படின்னு சொன்னா உனக்கு மரண தண்டனை. வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்திற்கு வந்தோன்னு சொன்னா இன்னொரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. இப்போ நம்ம சொன்ன ரெண்டுமே விக்கிரகத்தை வணங்காவிடில் மரண தண்டனை அப்படின்னு சொல்லப்பட்டதை பார்த்தோம். அப்படிதானே? படிச்சோம்ல? வெளிப்படுத்தல் 13லையும் படிக்கிறோம், தானியேல் 3லையும் படிக்கிறோம். சொரூபம் விக்கிரகத்தை வணங்கலைன்னா மரண தண்டனை. வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்களேன். வெளிப்படுத்தல் 14:9 யாராவது வாசிங்க பார்ப்போம். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ, அடுத்த வசனம் ஸ்டார், அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். இப்போ என்ன சொல்லுது? ஒரு வித்தியாசமான சூழ்நிலை பாருங்களேன். பூமி மிருகம் சொல்லுது, என்னுடைய சொரூபத்தை நீ வணங்கலை அப்படின்னு சொன்னா உனக்கு மரண தண்டனை. படிச்சல? வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தில் படிக்கிறோம், அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. மிருகத்தின் சொரூபத்தை வணங்கலனாலும் மரண தண்டனை தான், மிருகத்தின் சொரூபத்தை வணங்கினாலும் மரண தண்டனை தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. புரியுதா உங்களுக்கு? மிருகத்தோட சொரூபத்தை நீங்கள் வணங்கலை அப்படின்னு சொன்னால் விழுந்து போன புரோட்டஸ்டன்ட் மார்க்கம் உங்களை என்ன செய்யும்? மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும். விழுந்து போன சொரூபத்தை நீங்கள் வணங்குனீங்கன்னு சொன்னால் எங்கே பங்கு இருக்குது? ஆட்டுக்குட்டியானவருடைய கோபாக்கினைக்கு பங்கு இருக்குது. எவ்வளோ ஒரு கான்ட்ரவர்சியான சிச்சுவேஷன் பாருங்கள். 7ஆம் நாள் ஓய்வு நாளை விட்டுட்டு
முதலாம் நாள் ஓய்வு நாளை நாம் அனுசரித்தோம் அப்படின்னு சொன்னால் அப்போ மரண தண்டனை தான். அப்படிதான் சொல்லுது. மிருகத்தின் சொரூபத்தை வணங்கினாலும் மரணம், மிருகத்தின் சொரூபத்தை வணங்காட்டாலும் மரணம். அப்போ என்னதான் வழி அப்படின்னு சொன்னால், ஆனால் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? மிருகத்தின் சொரூபத்தை ஒருவேளை நீங்கள் வணங்கலை அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் மாத்திரம்தான் அழிவு, நித்திய உலகத்தில் நமக்கு வாழ்வு இருக்கிறது. ஆனால் மிருகத்தின் சொரூபத்தை ஒருவேளை நான் வணங்கினேன்னு சொன்னால் நித்திய மரணத்திற்குள்ளாக நான் என்ன செய்ய போகும், கடந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதை என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையின் விசுவாச பிள்ளைகளே, ஆட்டுக்குட்டியானுடைய கோபம் ஒரு பக்கம், விழுந்து போன புரொட்டஸ்டன்ட் மார்க்கத்தோட கோபம் ஒரு பக்கம். நாம் இந்த கோபாக்கனையிலிருந்து தப்பணும். கண்டிப்பாக மிருகத்தின் முத்திரையை நாம் தரித்து கொள்ளல் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் வாங்க முடியாது, விற்க முடியாது, ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கிறது. ஆனால் ஆரம்பத்திலே படித்தோம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவன் சொன்னார், நெருக்கடி இருக்கும், மிருகத்தின் சொரூபத்தை பின்பற்றாதவர்களுக்கு நெருக்கடி இருக்கும். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல நெருக்கடியிலிருந்து மீண்டும் வரலாம். யோவான் ஸ்நானகன் போல நெருக்கடி நிமித்தமாக அழிக்கப்பட்டும் போகலாம். இறுதி கால நெருக்கடியில் ரெண்டு விஷயம். ஒன்று, நாம் தேவன் மூலமாக தற்காலிக மரணத்துக்கு தப்பித்துக் கொள்ளலாம், இல்லை தற்காலிகமாக இந்த உலகத்தில் தேவனுக்காக என்ன செய்யலாம், ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன செய்யலாம், ஏற்படலாம். பழைய ஏற்பாட்டில் மாத்திரம்தான் முடிவு கால தீர்க்க தரிசனத்தை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்க கூடாது. புதிய ஏற்பாட்டு சம்பவங்களும் முடிவு கால நிகழ்ச்சிகளை படம் பிடித்து காட்டுவதை நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் ஒரு அற்புதமான ஒரு சரித்திர சம்பவத்தை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவோட மரணத்துக்கு பின்னாடி ஆதி சபையார், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் தங்களுடைய சொந்த மார்க்கத்தான சகோதரர்களால் என்ன பண்ணாங்க, துன்புறுத்தப்பட்டாங்க. யூதர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஏன் துன்பப்படுத்த ஆரம்பிச்சாங்க? இந்த கிறிஸ்தவர்கள் இருந்தால் மோசேயின் பிரமாணம் ஒழிக்கப்பட்டு போகும், மோசே மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம் இல்லாமல் போய்விடும், அதனால இந்த கிறிஸ்தவர்களை நாம் இல்லாமல் ஆக்கிடணும் அப்படின்னு நினைச்சாங்க. ரோம சாம்ராஜ்யம் நினைச்சது, இந்த சுவிசேஷம் எல்லா பக்கமும் போச்சு அப்படின்னு சொன்னா அஞ்ஞான தேவாலயங்களும் அஞ்ஞான பலிபீடங்களும் மூடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால இந்த கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது, இவங்களை எப்படியாவது அழிச்சிடணும். கிறிஸ்தவர்களுக்கு சொந்த ஜனத்தின் மூலமாகவும் உபத்திரம் வந்துச்சு, ரோம சாம்ராஜ்யத்தின் மூலமாகவும் உபத்திரம் வந்துச்சு. இதன் அடிப்படையில் தான் அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் கடந்து வருவதை பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை நாம் படிக்கலாம். 12வது அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 12 முதல் வசனம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். ஏரோது யாரை கொலை பண்ணிட்டாரு? யாக்கோபை கொலை பண்ணிட்டார். ஏரோது யாக்கோபை கொலை செய்த விஷயம் யூதர்களுக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ட மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஓ, யூதர்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஏன் நம்ம இன்னொரு கிறிஸ்தவனை கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டார்கெட் பேதுரு. இவரை பிடிச்சி என்ன செய்ய முடியாது, கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தூக்கி எங்கே போட்டு வச்சாரு? சிறைச்சாலையில் போட்டு வச்சார். சத்தியத்தை சொன்ன சபையின் தலைவனாகிய பேதுருவை தூக்கி ஜெயிலில் போட்டு வச்சாங்க. சபையார் பேதுருவிற்காக ஊக்கமாக செபித்த போது பேதுரு தெய்வாதீனமாக தேவ தூதனுடைய வழி நடத்ததுனால சிறைச்சாலையில் இருந்து வெளியே வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்க முடிகிறது. சரி, அப்போ பேதுரு உபத்திரவத்துக்கு தப்பிட்டாரா? பேதுருக்கு மரண தண்டனை கிடைக்கலையா? பேதுரு இயேசுவுக்காக மரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலிருந்து இயேசுசாமி அவரை காப்பாத்திட்டாரு.
உண்மைதான். ஆனால் அவருடைய கடைசி கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இயேசுவுக்காக என்ன செஞ்சார்? உயிரே கொடுத்தாரு. படிக்கிறேன்ல, யோவான் புத்தகத்தில் படிக்கும்போது கடைசி அதிகாரத்தில் இயேசுசாமி சொன்னார், நீ இள வயதுள்ளவனாகும்போது உன்னை நீயே அறையை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடத்துல நீ நடந்து தெரிஞ்ச. ஆனால் முதிர் வயது உள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன்னை கட்டுவான். ஏரோது ராஜாவோட கையிலிருந்து, யூத ஜனங்களுடைய எண்ணங்களிலிருந்து பேதுருவை பரலோகத்தின் ஆண்டவர் காப்பாற்றினார். ஆனால் இறுதியில் பேதுரு இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார். இப்போ என்ன புரிஞ்சுக்கலாம்? முடிவு கால ஜனங்களாகிய நீங்களும் நானும் அக்கினி சூளைக்குள்ளே போகும்போது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல காப்பாற்றப்படலாம், பேதுரு போல காப்பாற்றப்படலாம். சில சமயங்களில் இதே பேதுருவை போல மரிக்கவும் நேரிடலாம், ஸ்தேவானை போல மரிக்கவும் நேரிடலாம், யோவான் ஸ்நானனை போல மரிக்கவும் நேரிடலாம். ஜான் ஹெஸ், ஜெரோம் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? அக்னியில் எரித்து என்ன செஞ்சாங்க? கொளுத்துனாங்க. மீதமான திருச்சபையின் விசுவாச பிள்ளைகளே, சத்தியத்துக்காக நிற்கும்போது காப்பாற்றவும் படலாம், மரிக்கவும் நேரிடலாம். இதுதான் பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி கற்றுக் கொடுக்கிற பாடம். இன்னைக்கு அநேக சமயங்களில் நம்முடைய விசுவாசத்தை சார்ந்த கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய அநேக சகோதரர்கள் சொல்லக்கூடிய காரியம், இயேசுவை நம்பின பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் கஷ்டமே வராதுங்க, அவனுக்கு எப்போதும் ஏறுமுகம்தான். பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. எஸ்ஐயா 42வது அதிகாரத்தில் படிச்சு பாருங்க, நீ ஆறுகளை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ தண்ணீர்களை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? அக்கினி சம்பவம் இல்லைன்னு சொல்லல ஆண்டவர், நீ போவேன் அவன் கூட இருப்பான், அவ்வளோதான். நீ ஆறுகள் வழியாகவும் கஷ்டங்கள் வழியாகவும் கடந்து போக மாட்டேன்னு வேதாகமும் ஒருபோதும் சொல்லலை. வசனம் அழகா சொல்லுது, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். கிறிஸ்துவோடு கூட இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டாதான் கிறிஸ்துவோடு கூட அந்த உலகத்தில் ஆளுகைக்குள்ளே போக முடியும். எனக்கு அன்பான அவனுடைய பிள்ளைகளே, ஓய்வு நாள் ஆசரிப்பு, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் நிறைய நேரத்தில் படிச்சிருக்கோம். இந்த தீர்க்க தரிசனத்தை எப்படி இந்த உலகத்தில் சண்டையெல்லாம் வரப்போகுது, வரும்போது என்ன நடக்கும், வாங்க முடியாது, விற்க முடியாது, இதெல்லாம் காலகாலமாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. 1ஆம் நூற்றாண்டிலே யோவான் எழுதி வச்சுட்டு போயிட்டார். கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஓடிடுச்சு, அப்படி தானே? சண்டையெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி 2000 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மனசு என்ன தெரியுமா, 2000 வருஷம் ஆச்சு, அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நமக்குள்ளே ஒரு சந்தேகம் வருது இல்லை, சண்டையெல்லாம் வரவா போகுது, சொல்லி இவ்வளோ வருஷம் ஆச்சு, இனி என்ன வரப்போகுது? அந்த விசுவாச சத்தியங்களை கேட்கும்போது நமக்கே அது நமத்து போச்சு, அனல் விட்டு போச்சு. ஏன்னா காலங்காலமாக கேட்டுகிட்டே இருக்கோம், சொல்லிகிட்டே தான் இருக்காங்க, சண்டையெல்லாம் வரும், சண்டையெல்லாம் வரும்னு. எங்கள் பாட்டி சொன்னாங்க, எங்கள் தாத்தா சொன்னார், அந்த பாஷை சொன்னார், இந்த பாஷை சொன்னாங்க, அதெல்லாம் அவ்வளோதாங்க. இன்னைக்கு அப்படி தான் ஆயிடுச்சு. நினையாத வேளையில் மனுஷகுமாரன் வர்ற மாதிரி நினையாத வேளையில் இது ஒரு நாள் வரும். ஏன் தெரியுமா? நம்முடைய விசுவாசம் நீ கொன்றிச்சுங்க. யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் சொன்னதெல்லாம் நடந்துச்சா? அவர் சொன்னார், தங்கங்கிற தலை நேபுகாத்நேச்சர் இருந்தாரா? வரலாறுல இருந்தாரா இல்லையா? இருந்தாரு. வெள்ளிங்கிற மேதிய பரிசா இருந்துச்சா? இருந்துச்சு. கிரேட் அலெக்சாண்டர், வெண்கல தொடை அலெக்சாண்டர் இருந்தாரா? இருந்துச்சு. ரோம சாம்ராஜ்யம் இருந்துச்சு. அதெல்லாம் சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மிருகத்தின் சொரூபமும் கண்டிப்பா இருக்குங்க. கடந்த காலத்தில் அவர் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னா எதிர்காலத்தில் உள்ளது ஏன் நடக்காது? அநேக சமயத்தில் நம்முடைய விசுவாசம் அப்படியே அமுங்கி போயிடுச்சு. எது எப்படியோ பாடம் சொல்லக்கூடிய சுருக்கமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், உண்மையாய் நடக்கிற பிள்ளைகளுக்கு உபத்திரவம் நிச்சயமாக உண்டு. யார் பக்கம் நிற்க போகிறோம்? உண்மையாக இருக்கிறீங்களா? அழகாக சொல்லுவாங்க, காய்ச்ச மரம் தான் கல்லடி படுமா, கனி இருக்கிற மரம் கல்லடி பட்டுத்தான் ஆகணும்.
கனி இருக்கக்கூடிய கிறிஸ்தவனும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இறுதி காலத்தில் இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய விசுவாசத்தை காம்ப்ரமைஸ் பண்ணுறோமா? வேலை செய்யக்கூடிய இடங்களில் 5க்காகவும் 10க்காகவும் காசுக்காகலாம் நம்முடைய விசுவாசத்தை விட்டு கொடுத்துட்றோமா? எதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? பணத்துக்கோ பொருளுக்கோ பதவிக்கோ நம்முடைய விசுவாசத்தை தூக்கி தூர போட்டுறோமா? இல்லைங்க, இது ஒரு சாதாரண சத்தியம் இல்லை. யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் எங்கேயோ இருந்தோம். தேவன் இந்த சத்தியத்தின் நிமித்தமாக இந்த மீதமான திருச்சபையின் அங்கங்கமாக வச்சிருக்கிறாரு. இந்த சத்தியத்திற்காக நான் இன்னைக்கு வாழ்றேனா? இந்த சத்தியத்தினால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் இதே ஆண்டவருக்காக நான் நிற்கிறேனா? என்னுடைய செயல்கள் தேவனை கனப்படுத்துதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஓய்வு நாள் ஆசரிப்பு. ஏன்னா இறுதியில் தொழுகை அப்படிங்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஓய்வு நாளில் தான் ஆரம்பிக்குது. தேவன் சிருஷ்டிகர் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துவது ஓய்வு நாள். அப்போ எந்த நாளை நாம் ஓய்வு நாளை ஆசரிக்கிறோமோ அந்த நாள் யாரை அடையாளப்படுத்துகிறதோ அவர் தான் நம்முடைய ஆண்டவர். நம்ம 7ஆம் நாளை மெய்யாக ஆசரிப்போன்னு சொன்னால் இந்த உலகத்தை சிருஷ்டித்த மெய் தெய்வத்தை நாம் என்ன செய்கிறோம்? தொழுகை செய்கிறோம் அப்படின்னு அடையாளப்படுத்துகிறோம். ஒருவேளை 1ஆம் நாள் ஓய்வு நாளை நாம் அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த 1ஆம் நாள் ஓய்வு நாளை கொண்டு வந்த பிசாசுக்கு நாம் ஆராதனை செய்கிறவங்கள தான் என்ன செய்வோம்? இருப்போம். அநேக சமயத்தில் 7ஆம் நாள் ஆலயத்துக்கு வந்துடுறோம், காணிக்கை கொடுக்குறோம், நம்முடைய சொந்த வேலையெல்லாம் விட்டுடுறோம். ஆனால் பாரம்பரியத்தின்படி அந்த ஓய்வு நாள் ஆசரிப்பு இருக்கிறதா? யூத ஜனங்கள் அப்படி தான் இருந்தாங்க. பாரம்பரியத்தின்படி ஓய்வு நாள் ஆசரித்தாங்க. அதனால தான் ஏசாமியவே கொலை பண்ணணும்னு நினச்சாங்க. ஏசாமி ஓய்வு நாளில் 7 அற்புதங்களை செய்தார். அப்படி என்னைக்கெல்லாம் ஓய்வு நாளில் போய் ஏசாமி அற்புதம் செஞ்சாரோ உடனே போய் இந்த பரிசேயரும் சதுசேயரும் வேத பாரகரும் எப்படிடா இந்த மனுஷனை கொலை பண்ணலாம் அப்படின்னு திட்டம் போட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய பார்வையில் இவர் ஓய்வு நாளை சரியாக ஆசரிக்கலை. அவங்க என்ன பண்ணாங்க? ஓய்வு நாளில் இவ்வளோ தூரம் தான் போகணும், இதைத்தான் பேசணும், இதைத்தான் செய்யணும், இதைத்தான் செய்யக்கூடாது. எழுத்துப்பூர்வமாக ஓய்வு நாளை ஆசரித்த யூதர்கள் நீதியையும் இரக்கத்தையும் முன்னிறுத்தி ஓய்வு நாளை ஆசரித்த இயேசு ஓய்வு நாளை மீறினவராகவே அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக தெரிந்தார். இன்னைக்கு நம்முடைய ஓய்வு நாள் ஆசரிப்பு பாரம்பரியத்தில் இருக்கா? 4 தலைமுறை செவன்த் அட்வென்டிஸ்ட், 10 தலைமுறை செவன்த் அட்வென்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு நாள் ஆசரிக்கிறோமா? நீதியை செய்யணும். இந்த ஓய்வு நாளில் கஷ்டப்படுற 4 பேத்துக்கு போய் பார்த்து 4 வார்த்தையை பேசுறது, ஒரு ஜெபம் பண்ணுறது, சாப்பிட்டானா சாப்பிடலையா முடியலையா 5க்கோ 10க்கோ சாப்பாடை வாங்கி கொடுத்து, அதுதாங்க உண்மையான ஓய்வு நாள் ஆசரிப்பு. ஆலயத்துக்கு மாத்திரம் உட்கார்ந்துட்டு நம்ம காணிக்கை போட்டு போகிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஓய்வு நாள் மணித்துளிகளுக்கு பின்பாக போய் யாரை பார்க்குறோம்? தேவையில் இருக்கிற இயேசு அப்படி தான் இருந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாள்லையும் அவர் அதைத்தான் செஞ்சார். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்வதை பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடைசி கால பக்கங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவருக்காக நிற்கிறோமா? மெய்யான தெய்வத்தை தொழுகை செய்கிறோமா? இதுதான் பாடத்தோட பெரிய கேள்வி. நான் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி இந்த பாடத்தை முடிக்க ஆசைப்படுகிறேன். அந்தியோகியா பட்டணம், பைபிளில் படிக்கணும்ல, அந்தியோகியா அப்படின்னு சொல்லி ஒரு பட்டணத்தை குறித்து அப்போஸ்தலர் புத்தகத்தில் படிக்கிறோம். இந்த அந்தியோகியா பட்டணத்தில் அந்த அந்தியோகியா பட்டணத்து தலைவர்கள் என்ன பண்ணாங்களாம்? 7 சகோதரர்கள் அடங்கிய ஒரு குடும்பத்தை கைது பண்ணாங்களாம். இது நடந்த சம்பவம். 7 ஆம்பளை பிள்ளைங்க இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் கைது பண்ணி கூட்டிகிட்டு போனாங்களாம். எதுக்காக கைது செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தது தான் அவர்கள் செய்த குற்றம். நீ 10 கற்பனைக்கு கீழ்ப்படிஞ்சா நடக்கிற அப்படின்னு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்களாம். அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் தேவனை மறுதலித்து 10 பிரமாணத்தை மீறுவதற்கு ஆயத்தமாக இருந்தால் உங்களை விடுதலை செய்கிறோம், இல்லை என்றால் உங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ முதலாவது பையன் 7 பையங்க இருந்தாங்க இல்லையா, 7 சகோதரர்கள். முதலாவது பையனை சவுக்காலே அடித்து சக்கரம், ஒரு சக்கரத்தில், சக்கரம் என்பது வட்ட வடிவில் இருக்கும்,
இந்த வட்ட வடிவில் இந்த மனிதனை படுக்க வச்சாங்க. வட்ட வடிவில் படுக்க வைக்கணும், என்ன செய்யணும்? நம்ம உடம்பை வளைக்கணும். உடம்பை வளைத்து அந்த வட்ட வடிவ சக்கரத்தில் படுக்க வச்சு முதுகு எலும்புகள் எல்லாம் நொறுக்கப்படிச்சான். சவுக்குனால் அடித்து இப்படியே அந்த முதல் பையன் என்ன பண்ணாங்களாம்? சாகடித்தாங்களாம். ஆனாலும் அவன் விசுவாசத்தையும் பிரமாணத்தையும் மறுதலிக்க ஆயத்தமாக இல்லை. ரெண்டாவது பையன் என்ன பண்ணாங்களாம்? தலையில் உள்ள தோலெல்லாம் பிச்சு எடுத்தாங்களாம். எடுத்துட்டு முள்ளை வச்சு அப்படியே குத்துவாங்களாம். இப்படி வேதனைப்படுத்தி அது நிமித்தமாக அவனும் என்ன செஞ்சானா? விசுவாசத்தை விட்டுவிட ஆயத்தம் இல்லாமல் என்ன பண்ணானா? மரணத்தை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி சரித்திரம் சொல்லுது. மூன்றாவது மகனை முழுவதும் தோலை உரிச்சு அப்படி விட்டுட்டாங்களாம். மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் உரிச்சிட்டு எப்படி இருக்கும் பாருங்க. கையில் ஒரு சின்ன சிராய்ப்பு ஏற்பட்டாலே அதில் தண்ணியோ ஒரு சின்ன காரமோ போட்டால் எவ்வளோ எரியும்? முழு உடம்பையும் தோலை விரித்து அப்படியே விட்டுட்டாங்களாம். அவனும் அந்த வண்ணமாகவே மரித்து போனானாம். நாலாவது பையனுக்கு நாக்கை வெட்டினாங்களாம். நாலாவது பையனோட நாக்கை மட்டும் வெட்டி அப்படி விட்டாங்களாம். ஐந்தாவது மகனுடைய சரீரத்தில் ஒவ்வொரு உறுப்பையும் அப்படியே பிச்சு பிச்சு எடுத்தாங்களாம். சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் என்ன செஞ்சாங்களாம்? கட் பண்ணி பிச்சு பிச்சு எடுத்து அப்படியே வேதனைப்படுத்தி அவனை சாகடிச்சாங்களாம். ஆறாவது மகனை என்ன செஞ்சாங்களாம்? கூர்மையான கம்பியை வச்சு குத்தி கொலை செஞ்சாங்களாம். ஏழாவது பையனை யோவானை போல பொரிக்கும் எண்ணெய் சட்டிக்குள்ள தூக்கி போட்டாங்களாம். இப்படி 7 பிள்ளைகளையும் பெற்றெடுத்த தாயோட கண்களுக்கு முன்பாக விசுவாசத்திற்காக கொலை செஞ்சாங்க. கடைசி அந்த அம்மாட்ட கேட்டாங்களாம், நீ உன்னுடைய விசுவாசத்தை மறுதலிக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா என்ன சொன்னாங்க? தேவனுடைய விசுவாசத்திற்காக என் உயிரை கொடுப்பதை நான் பெரிதாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் என்ன பண்ணாங்களாம்? உயிரை தியாகமாக கொடுத்தாங்களாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த ஜீவன் தேவன் ஜீவன் கொடுத்து சம்பாதித்து கொடுத்தது. இந்த ஜீவன் அவருக்காக கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விலைக்கிரயமாக இருந்தாலும் அதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக மெய்யான சத்தியத்திற்கு திட சாட்சியாக நாம் நிற்க பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஒரு சிறு ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசம் செய்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி. படித்த பாடத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள தகப்பனே, இறுதி காலத்தில் எங்களுடைய மெய்ப்பற்று, எங்களுடைய தொழுகை யாரை சார்ந்திருக்கிறது? தேவனுக்காக நிற்க எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக கடந்து போக பரலோகத்தின் ஆண்டவர் எங்களுக்கு பலனை தரும்படியாய் செபிக்கிறோம். இந்த நாளின் பாட வேளையில் கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கேட்ட வார்த்தை எங்களுக்குள்ளாக எங்களை எழுப்பிவிடவும் எங்களை பலப்படுத்தும்படியாய் இயேசுவின் வழியாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.